இன்றைக்கி நம்மளோட பொசிஷன்ஸ் எப்படி பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 3 lakh நெகட்டிவில் தான் இருந்திருக்கு. ஸோ இது ஒரு 10 CR அக்கௌண்ட்ஸ். இந்த 3 lakhsன்றது ஆல்மோஸ்ட் 0.03% ஆஃப் த அக்கௌண்ட் சைஸ். ஸோ அண்ட் ஈக்விட்டிஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் இருக்கும். ஸோ அதையும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அதை நினச்சி நான் ஃபீல் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி மேஜர்லி இன்ட்ராடே ட்ரேடிங் எதுவுமே பண்ணவே இல்லை மேஜராக. ஸோ எல்லாமே பொசிஷனல் ட்ரேடிங் தான் பண்ணியிருந்தோம், பொசிஷன் பில்டிங் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நாளையோட டேக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் குவான்டிட்டி ஆஃப் புட் ஷாட் அண்ட் 1 lot ஆஃப் கால் ஷாட் வித் கம்ப்ளீட்லி ஹெட்ஜ்ட் தான் நம்ம இருந்திருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 80,000 கால்ஸ் அண்ட் 81,000 கால்ஸ் இருக்குது. ஸோ நம்மளோட டோட்டல் ரிஸ்க் ஆன் கால்ஸ் பார்த்தீங்கன்னா இனி வேறு 300 rupees தான். நம்ம கலெக்ட் பண்ண புட் ப்ரீமியம் இனி வேறு 700-800 rupees நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பொசிஷன் பில்டிங் தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ நாளையோட மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மேஜரான அப்மூவை நம்ம எதிர்பார்க்குறோம். வித் இன்ட்ராடேலையுமே நம்ம எதிர்பார்த்துருந்தோம். நாளையோட மார்க்கெட்டுமே அப்மூவை தான் காமிக்குது. அது என்னன்றது, அந்த சர்ப்ரைஸ் நியூஸ் என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி டே வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் பெருசாக ஒரு ஈவெண்ட் நடக்கவே இல்லை. ஒரு சட்டிலான டிகேவை பார்த்துருந்தோம். பட் ஆனால் இந்த இடத்துல பெரிய மூமெண்ட்டே தெரியலனாலும் ஒரு ஹை வாலடைல் டேவாக தான் இன்றைக்கி மார்க்கெட் இருந்திருக்கு. ஹை வாலடைல் அப் மூமெண்ட்டை தான் நம்ம பார்த்துருக்கோம். நாளைக்கு என்ன நியூஸ் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நான் வந்து யூஎஸ் அண்ட் இந்தியாவோட ட்ரேட் டீல் நடந்திருக்கு. இனிமேல் இந்தியா எந்த ஒரு ஆயிலுமே ரஷ்யா கிட்டேருந்து வாங்காது. அதனால் யூஎஸ் ட்ரம்ப் எல்லா டேரிஃப்ஸையுமே ரெடியூஸ் பண்ணுறாருன்ற காரணத்தினால ஆல்மோஸ்ட் கிஃப்ட் நிஃப்டி வந்து உங்களுக்கு 4% பாசிட்டிவ் இண்டிகேஷன் காமிச்சிட்ருக்கு. ஸோ நம்மளோட பொசிஷன் அதுக்கேற்ற மாதிரி பில்ட் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு எந்த ஒரு ஹிட்டுமே கிடையாது. மேஜர்லி நம்மளோட ஈக்விட்டிஸ் நாளைக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஹூவர் ஹேஸ் சோல்டு கால்ஸ் நாளைக்கு கொஞ்சம் ப்ரியராக மார்னிங்கே வந்து பொசிஷன்ஸை பார்த்து கரெக்டாக க்ளோஸ் பண்ணுறது ப்ராஃபிட்டபிள். அண்ட் புட் பையில் இருக்கவங்களும் கொஞ்சம் ரெடியாக இருக்கிறதுக்கு ரெடியாக இருங்க. கால் பையில் இருக்கவங்க ஜாலியாக இருங்க. நாளைக்கு நல்ல ஒரு பார்ட்டி இருக்குது உங்களுக்கு. ஸோ மேஜர்லி இதெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம பார்த்தோம். நாளைக்கோட ஓவர் வியூ இது தான். ஸோ பொசிஷன் பில்டிங் நம்ம பண்ணியிருந்ததுனால நமக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஃபர்தர்லி வந்து நாளையோட ஈக்விட்டி பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்ற பட்சத்தில் திருப்பியும் நம்ம ஏடிஎச் சைட் போகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி ஒன்ஸ் மார்க்கெட் ரெக்கவர் ஆகணும்னா ஒரு ஈவெண்ட் பேஸ்ட் நியூஸ் வேணும். அந்த ஈவெண்ட் பேஸ்ட் நியூஸ் இந்த டைம் நமக்கு வந்திருக்குன்றதை நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். ஸோ பொசிஷ்னலாகவுமே ஒரு நல்ல பொசிஷனில் வந்து மார்க்கெட் திருப்பி ரிட்டர்ன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது.